வெல்கம் டு ஆரி கேலரி. இப்போவும் நம்ம வந்துட்டு ஒரு பேக் நெக் ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் எப்பயும் போல் கீழே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு, அதாவது ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸோடைய ஒரு டிசைனிங் ஐடியாஸ் தான், பேக் நெக் டிசைனிங் ஐடியாஸ் தான். ஒரே மாதிரி யூ போடாமல் போடுறதுக்கு எப்பயும் போல் நம்ம ஒரு ஹைட் ஒரு 14 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் அளவுக்கு தள்ளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு லைன். இது ப்ளவுஸ் வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ அது சென்டர் தான். ஸோ இப்போது கொஞ்சம் தள்ளி 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கோட அகலம் வந்து இது போட் நெக் கிடையாது, பட் கொஞ்சம் இறக்கம் வந்து கம்மியாக வச்சு நம்ம டிசைன் மேக் பண்ணுவோம். ஸோ அதனால் 4ம் வைக்கலாம், 3.5 வைக்கலாம். 3.5 வச்சிங்கன்னா அது நம்மளுடைய இஷ்டம் தான். அவங்களுக்கு நெக்கு எந்த அளவுக்கு குறுகி வரும் அப்படின்றத பொறுத்து, ப்ளவுஸோடைய வித்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 4 இன்ச்சஸ் வைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம நிறைய இதில் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய இறக்கம் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 14 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு கேப் விட்டுட்டு, அதாவது கிளாத்தை விட்டுட்டு மேலே தான் நம்ம ஓப்பன் வைப்போம். ஸோ அந்த ஓப்பனில் தான் நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 4 இன்ச்சை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப அகலமாக நான் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம 4 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கோம். பட் கொஞ்சம் கீழே வரும்போது அந்த டிசைனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு பெரிய லைனாக போடுறேன். இப்போ 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டதை விடவே நம்ம கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு தள்ளி தான் வரணும், ஒரு 1 இன்ச்சுக்கு பக்கமாக தள்ளி வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது நெக்கோடைய ஓப்பனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 4 and 6 அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழேருந்து ஒரு 6 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ஓப்பனையும் மேலேருந்து, ஸோ ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு. கீழேருந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுட்டு இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா மேலே 4 இன்ச்சஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 3 இன்ச்சஸ் தான் வந்து நம்மளுக்கு போட் நெக், நம்ம 4 இன்ச் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இது வந்து ரவுண்டு வந்து போடணும். பட் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு காயின் அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்படி காயின் வச்சா அந்த காயின் சைஸ், அதாவது ஒரு ஹாஃப் காயின் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஒரு காயின் சைஸுக்கு அந்த இடத்துல எம்ப்ராய்டரி போடலாம். ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கேப்பு, அதாவது ஏதாவது ஒரு பாட்டிலோட கேப் அந்த மாதிரி எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ விக்ஸு இது வந்து எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இதோட ஹாஃப் கரெக்டாக அதோடைய சென்டரில் பேஸ் பண்ணி ஹாஃப் அந்த லைன்லேயும் சென்டர் இருக்கணும், அந்த கேப்போட பாதியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மேலே போகும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். அதோட சென்டரும் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்ட்லேயும் லைட்டாக ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஜாயினிங் பாயிண்ட்டு. கீழேயும் நம்ம கீழே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கீழே ஒரு டிசைன் மேலே ஒரு டிசைன், அது வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம லைன்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். கீழே வந்து ஒரு 1 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இப்போ லைன்ஸ் போட்டுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு டிசைன் பேஸு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து லைன் போட போகிறோம். அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து அந்த கர்வ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் டைம் வந்து அதுதான் மெத்தடு அந்த டிசைனுக்கு. ஸோ சேம் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மேலே கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 2 and 3 இன்ச் 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் அந்த லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம போட போகிறோம். ஸோ 2 இன்ச்சுங்கிறது ஐ மெஷர்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ மேலே வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம எப்பயுமே ஒரு கர்வுக்கு வந்துட்டு ஒரு லிட்டு மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு லிட்டு கொடுத்து நான் அந்த டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறேன். லிட்டு வந்து சேம் வந்து அந்த டாட்ஸை ஜாயின் பண்ணுற அளவுக்கு கர்வ்ஸ் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பிளேட் கூட, பெரிய பிளேட் கூட இருந்தால் போதும். ஏதாவது ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான்.
ஸோ இப்போ வந்து இது அப்படியே ஆப்போசிட்டில் வர மாதிரிக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போ இந்த டாட்டையும் சென்டர் டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த 1 இன்ச்சு இதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அது எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இப்போ இந்த டாட்டையும் நம்ம அந்த 2 இன்ச்சுக்கு வச்சோம் இல்லையா, அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணணும். நம்மளுக்கு சென்ட்ரு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுன்னா, அதாவது அந்த இடத்துக்கு வரும்போது அது ரவுண்ட் ஆகிடும். ஸோ அது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நான் பார்த்தது இதனுடைய டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி போட்டு கிடையாது, நார்மல் தான். ஸோ நம்ம எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு எப்பயும் போல் கார்பன் ஷீட் வச்சு அப்படியே நம்ம மேலே துலிப் நீடில் வச்சு நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஸ்கேல் வச்சு லிட்டு வச்சு பண்ணோமோ அது எல்லாத்தையும் வச்சு நம்ம துலிப் நீடில் போட்டு நம்ம அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த லைன் போட்டாலும் ஓகே, இல்லைனாலும் நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக அந்த சென்டர் என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கர்வ்ஸ் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக எல்லாமே ஆப்ஜெக்ட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கனோ அதை ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரீ ஹேண்டை விட. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக திருப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் வந்து நல்லா தெரியும். ஸோ ஃபுல்லாக திருப்பியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஸோ நான் வந்து இதில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் டிசைன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேக் டு பேக் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.